ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா. திரு ஆவிடபதி ஐயா, இப்போ இம்மாற்ற ரூரல் சார்ந்து நீங்க பிப்ரவரி 8ல நிறைய குறிப்புகள் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க ஐயா. மருந்துகள் செயலற்று போகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. இப்போ ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்த மாதிரி எதுவும் தெரியலையே, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்த மாதிரி தெரியலையா? அந்த மாதிரி விஷயம் தாங்க நடந்துன்னு இருக்கு. எந்த மாத்திரை மருந்து வேலை செய்யுது, எந்த டாக்டர் உயிரை காப்பாத்துறாரு? இப்போ யாருமே கிடையாது உலகத்துல. சொல்றாங்க மெடிக்கல் இங்க வந்தா பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் பிழைச்சதா வரலாறு இல்லையே. சுகர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கடைசி வரைக்கும் காலை எடுத்து காவடிகிற வரைக்கும் அப்படி நிலைமையா தானே இருக்குது. ரெண்டாவது, நீங்க பிப்ரவரி அந்த இதுல நீங்க மீட்டிங் போட்டப்போ நாகராஜன் ஐயா அந்த இன்னும் ஒரு கட்சி தலைவர் எல்லாம் இருந்திருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோமே. அதாவது இது யாரும் பிரியறது சேர்றது எல்லாம் கிடையாது. இது எப்படின்னா, இதே 1200 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? இன்னைக்கு இல்ல, நேற்று 1200 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைம்ல இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. சரிங்களா? எதுக்குன்னா வரலாற பதிய வைக்கிறதுக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1200 வருஷத்துக்கு முன்னாடி. இதே டைம். இப்போ நீங்க மீட்டிங் பண்ணது ஊடகத்துல மக்களுக்கு தெரிவிப்பதற்காக. அப்ப 1200 வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஊடகமும் தெரிவிப்பதற்காக நாங்க பண்ணலாது. அதாவது அந்த பிரச்சனையே அந்த ஊடகவியலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இடக்கு முடக்கா கேள்வி கேட்டாங்க. அவங்களால ஒன்னும் என்ன கேள்வி மறக்க முடியல. கடைசியில அவங்கதான் நோட் கட் ஆயிட்டாங்க. நோட் கட் ஆகி எடுத்து போயிட்டாங்க அவங்க. அது பிரச்சாரங்களே ஓட விட்டது நாங்க தான் அந்த இடத்துல. அவங்க கேட்கறதுக்கு கேள்வியே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, போட்டா போடு, போடா கட்டி போ, எங்களுக்கு விளம்பரத்துக்காக நாங்க இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. எதுக்காக அப்படி சொல்றோம்னா, அது பதிய வைக்கிறது. அதாவது அந்த டேட்டு, அந்த டைம், அது இந்த டைம்ல இந்த விஷயம் நடந்தது, இந்த அறிவிப்பு வந்தது. என்ன அறிவிப்புன்னா, கலியுகம் முடிஞ்சிச்சு, புதிய சத்திய யுகம் தொடங்கிச்சு. நீங்க சொன்னபடி கலியுகம் போன வருடமே முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு. அப்ப இப்ப சத்தியயுகம் பிறந்துருச்சா? ஆமா, தொடங்கிடுச்சு. அதாவது அதுல என்ன சொல்லிருப்போம்னா, நீங்க டேட் 49 நாள்ல அது செயல்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஆரம்பிச்சிடுச்சுன்னா மருந்து மாத்திரை வேலை செய்யாது. மருந்து மாத்திரை வேலை செய்யாது. யாரு எப்படி சாவாங்கன்னே தெரியாது. நிறைய பேர் சாவ போறாங்க. அதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னோம். சரியா? அப்ப அதை காப்பாத்துறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப காப்பாத்துறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும், தியான பயிற்சி செய்யணும், மூச்சு பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அந்த செல்போனை பார்த்துக்கினே உட்கார்ந்து இருக்கிறது, உணவு பழக்க முறை எல்லாம் மாத்துறது, அதெல்லாம் கை வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ உலகம் தமிழை நோக்கி தான் வரும். இது எப்படின்னா, தீர்வு தமிழ்நாட்டுலதான் இருக்குது. அதாவது தமிழ் பேச தெரிஞ்சவங்க, தமிழை புரிஞ்சிக்க தெரிஞ்சவங்க, தமிழை படிக்க தெரிஞ்சவங்க, தமிழை எழுத தெரிஞ்சவங்க, இவங்கதான் இந்த உலகத்துக்கு தெய்வம். இந்த உலகத்தை இவங்களாலதான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்த அங்க நாங்க பதிவு பண்ணிடுவோம். இல்ல, ஒரு வருடம் நீங்க அது சொல்லி 1 வருடம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடந்ததாக தெரியலையே. பெரிய மாற்றம் எப்படின்னா, படிப்படியா பெரிய மாற்றம் நடக்கலாம் இல்ல, எல்லாம் நடந்துதான் இருக்குது. அதாவது இப்ப நம்ம ஒரு சாண்டா இங்க குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சாண்டா தெரியும்ல உங்களுக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுங்க. அந்த சாண்டான்றது இங்க பொறுத்த வரைக்கும் அது விஷம். சரிங்களா? அதை நம்ம குடிக்க நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். நம்ம உடம்புக்கு நோய் வரும். அதே ஃபேண்டாவை
நீங்க லண்டன்ல போய் குடிச்சீங்கன்னு வச்சுங்க, யூகே இருக்குல்ல, அங்க போய் குடிச்சீங்கன்னா அதுல வந்து ஆரஞ்சு ஜூஸ், மேங்கோ ஜூஸ், அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து அதுல கலந்து கொடுக்குறாங்க ஃபேண்டால. அப்போ இங்க நம்ம குடிக்கிற ஃபேண்டா வந்து விஷமா கொடுக்குறாங்க, பியூர் விஷமா. அங்க வந்து அந்த விஷத்தன்மைய வந்து குறைச்சிட்டு அதை வந்து ஜூஸா கொடுக்குறாங்க. சரியா? அப்போ இந்த வேலைய வந்து அவங்க அவங்க நோக்கம் வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது கிடையாது, நம்மள வந்து நோயாளி ஆக்கணும். அதுதான் வந்து அந்த ஃபேண்டா கம்பெனிக்காரன், அந்த பெப்சி கம்பெனிக்காரன், அந்த கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் இவங்களோட நோக்கம். சரிங்களா? அவங்க நோக்கத்தை வந்து அவங்க வந்து இங்க வந்து நிறைவேற்றிக்கிறாங்க, நோயாளிகளை வந்து உருவாக்குறாங்க. அதே மாதிரி இந்த மேகி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேகி வந்து இங்க வந்து சால்ட் வந்து எவ்வளவு சேர்ப்பாங்கன்னா 2000 mg. ஒரு சின்ன மேகி பாக்கெட்ல நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னால 2000 mg. அப்ப நம்ம ஆளுங்க வந்து ஒரு 3-4 சாப்பிடுவாங்க, 3-4 மேகி செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்பனா ஒரு 2000 mgனா ஒரு 3 பாக்கெட் சாப்பிட்டோம்னா 6000 mg உப்பு வந்து நம்ம உடம்புக்கு போகுது. இப்ப 6000 mgனா 6 கிராம் சொல்றீங்களா இல்ல 6000 சொல்றீங்களா? ஆமா, மில்லிகிராம். ஓகே. நம்ம உடம்புல வந்து போகுது. சரிங்களா? அப்போ நம்ம உடம்புல வந்து 5000 mg தான் தேவை ஒரு நாளைக்கு உப்பு சத்து. ஆனா இப்ப வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாங்கன்னா 6000 mg நம்ம உடம்புல வந்து போகும். இதுவே லண்டன்ல அதே மேகி வந்து லண்டன்ல விற்கிற மேகிய வந்து சாப்பிட்டாங்கன்னா அதுல வந்து என்னன்னா அந்த சால்ட் கண்டென்ட் வந்து கம்மியா வைக்கிறாங்க. சரிங்க. நீங்க கடந்த வருடங்கள்ல எல்லா குழுவிலையும் வந்து நீங்க இருந்தீங்க, எங்கள் குழுவில் கூட வந்து பேசியிருக்கீங்க. நீங்கள் கல்கி அவதாரம் என்பதை கூட சொல்லியிருக்கீங்க. வெளிப்பட போவதா? அப்படி சொல்லவே இல்லையே, நான் தான் சொல்லவே இல்லை. சரி, உங்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொல்லியிருந்தீர்கள். என் மூலியமா மாற்றம் வரும், அது வந்து அது மாற்றம் பண்ணினே தான் இருக்கும். அறம்பாடி பாடல் படி இப்ப தை மாதமே வந்து இம்மாற்றலோட வெளிப்படுவார் அப்படிங்கிற வரிகள்லாம் இருந்தது. தளங்கள் கிடைக்கும் செய்திகள். எந்த தை மாசம்? போன தை மாசம் 2026 தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்வைக்கிறார். போன தை மாசம் வந்து வெளிப்பட்டுட்டாரு, அதுக்கான வேலை தொடங்கிடுச்சு, அவ்வளவுதான். அவர் வந்து யாருக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு யூஸும் கிடையாது. அதாவது மனுஷனை தவிர, மனுஷ பிறவின்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த உலகத்துல, மனுஷனை தவிர நாய், பூனை, யானை, அப்புறம் குருவி, காக்கா, மரம், செடி, கொடி, கனி எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தோட பிரதிநிதி. பூமியோட பிரதிநிதி கிடையாது, இந்த பிரபஞ்சத்தோட பிரதிநிதி. அவங்க எல்லாம் வந்து அன்னிச்சையா செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அன்னிச்சை செயல்பாடுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யாரு ஒருத்தன் வந்து பிரபஞ்சத்தோட பிரதிநிதியா செயல்படுறானோ அவன்தான் வந்து இம்மார்டல் ரூலர். சரியா? அப்படி வந்து ஒரு செயல்பாடு வந்து நடந்துச்சு. சரியா? அப்ப வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு பிரதிநிதியா இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து மெயினான, அதாவது அச்சாணி சொல்றாங்கல்ல, இந்த அச்சாணி தான் இந்த பூமி. சரியா? இந்த பூமி வந்து இந்த பூமியோட வந்து இயக்கம் வந்து நின்று போச்சுன்னா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிரும். பிரபஞ்சம் அழிஞ்சிரும். எவ்வளவு ஸ்டார் நட்சத்திரம் இருக்குதுல்ல எல்லாமே அழிஞ்சிரும், எல்லா சூரிய குடும்பமும் அழிஞ்சிரும். இந்த பிரபஞ்சமே. இன்னொரு கேள்வி, இப்போ நீங்க போன தடவை வந்து உங்களுக்கு அந்த ஒரு நினைவு ஒரு கனவு வந்ததாகவும், அந்த கனவுல வந்து நீங்க கண்ணாடிகள் பூக்கிறது அப்படின்னு ஒரு பாடலை பார்த்ததாகவும், கண்ணாடிகள் பூக்க போகுது, கண்ணாடிகள் பூக்க போகுது, கண்ணாடிகள் பூக்க போகுது, கண்ணாடிகள் பூக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாட்டு பாடுறேன்.
இல்ல அதுக்குண்டான புரிதல் வந்து அப்பயும் புரியல. இடையில ஏதாவது நடந்துச்சான்னா அது தொடர்பாக அதாவது கண்ணாடிகள் நடக்க மூக்க போகுது, அது நடந்துதான் இருக்கு. அதாவது அவங்கவுங்க வாயாலே அவங்கவுங்க யாருன்னு ஒத்துப்பாங்க, அவ்வளவுதான். கண்ணாடிகள்னா நம்ம அகத்தி, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம முகத்தை வந்து நம்ம கண்ணாடியில பாக்குறோம், புரியுதுங்களா? நம்ம கெட்டவனா நல்லவனா, இது நீங்க என்கிட்ட பேசுறீங்க, என்ன எண்ணத்துல பேசுறீங்க உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது இல்ல, புரியுதுங்களா? அப்ப வந்து நீங்க வந்து என்ன எண்ணத்துல பேசுறீங்க நீங்களே காட்டிக்கிட்டுறீங்க வெளியே, அதுதான் வந்து அதுக்கு அர்த்தம். என்ன எண்ணத்துல நீங்க நல்லவரா கெட்டவரா, உங்க நோக்கம் என்னது அப்படின்றது வந்து உங்க முகத்திலேயே தெரிஞ்சிடும். அதுதான் அந்த பாட்டுக்கு வந்து அர்த்தம். சரி, சிறப்பு சிறப்பு. இப்போ வந்து இறுதியாக ஒரு 5 நிமிடம், ஒரு 3 நிமிடத்துக்குள்ள நம்ம தேடல்வாதிகளுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. யாருக்கு? தேடல் இருக்கவங்க. தேடுதல்வாதிகளா? அதாவது இந்த தேடுதல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்ப வந்து எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து என்ன காரணம்னா, அதாவது நம்ம கண் விழி, நம்ம வந்து கைரேகையும் கண் விழியும் வந்து இந்த உலகத்துல வந்து யாருக்குமே மேட்ச் ஆகாது, சரிங்களா? அப்படி 1200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு நபர் வந்து திருப்பியும் அதே கருவியோட கைரேகையோட திருப்பியும் பிறந்து இருக்கிறாரு, சரியா? அப்ப வந்து அவரு பிறந்ததை வச்சு அந்த கைரேகை, அவரு இருக்கிற அங்கமற்ற அடையாளம் எல்லாமே வந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி நேர்லயே பார்த்திருக்காங்க. நேர்லயே பார்த்துட்டு அவர் வந்து 1200 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்க போறாரு திருப்பியோன்னு அப்ப அவருக்கே தெரியும், சரியா? ஏன்னா வந்து நான் இந்த காலகட்டத்துல வரேன்னு சொல்லிட்டு தான் அவர் போனாரு. அப்போ அவருக்கு வந்து என்ன கருவி இருந்ததோ, என்ன கைரேகை இருந்ததோ, என்ன அங்கமற்ற அடையாளங்கள் எல்லாமே இருந்ததோ, அப்ப 1200 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணதுதான் இப்ப வந்து இந்த அறம்பாடி சித்தர் பாட்டுல வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அதுல வந்து சொல்லக்கூடிய அங்கமற்ற அடையாளம், கைரேகை, கருவி எல்லாமே வந்து உண்மையானதுதான், சரியா? அது வந்து எப்படி வந்து அவர் இருக்கோம், அவர் வந்து யூகத்துல எல்லாம் ஞான கண்ணில் பார்த்து எல்லாம் வந்து அதை வந்து பதிவு பண்ணல. 1200 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கும் போது அவர்கிட்ட இருந்தத அத வந்து காலம் கடத்தின்னு வந்திருக்காங்க. காலம் கடத்திட்டு இப்போ இறுதியா அறம்பாடி சித்தர் பாடல் அப்படின்ற பாடல்ல வந்து பதிவு பண்ணிட்டாங்க. இந்த அறம்பாடி சித்தர் பாடலை யாரு எழுதுனோ அந்த ராதாகிருஷ்ணன்றவருக்கு வந்து தெரியாது, சரிங்களா? அது வந்து எப்படி அவர் கைக்கு வந்ததுன்னோ அவருக்கு தெரியாது. அவரு வந்து ஒரு கருவி, அதாவது இந்த விஷயத்த வந்து வெளியிடுறதுக்கு வந்து செலக்ட் பண்ணப்பட்ட ஆள் தான் அவரு, சரிங்களா? இப்ப வந்து இந்த அழிவில்லாத ஆட்சியாளர் இமாச்சல் ரூலருக்கு வந்து எதிர் குரூப் ஒன்று இருக்குது. இவன் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு கிளம்புற குரூப், அந்த குரூப் வந்து என்ன பண்ணிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து முதலீடு பண்ணிருக்குது. முதலீடு பண்ணி இந்த அறம்பாடி சித்தர் பாட்டே வந்து அது வந்து ஒரு ஆளை தேடுற பாட்டு கிடையாது, அது வந்து ஒரு சக்தியை தேடுற பாட்டு, அது வந்து எல்லாருக்கும் வரும் இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிரிக்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ணி செயல்பட்டுன்னு இருக்கிறாங்க. இப்போ அவங்களே அந்த அறம்பாடி சித்தர் பாடலை வந்து வெளியிட்டுன்னு இருக்காங்க. அறம்பாடி சித்தர் பாடலை அவங்க வெளியிடுறாங்க. 1வது பாட்டுல இருந்து இன்னைக்கு 2வது பாட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், சரியா? 3வது பாட்டு 4வது பாட்டு அவங்களே வெளியிட்டு அதுக்கு வந்து அர்த்தத்தை வந்து அவங்களே சொல்றாங்க. ஆனா எதுக்கெல்லாம் அர்த்தம் அவங்க சொல்றாங்கன்னா, இந்த அங்கமற்ற அடையாளத்துக்குலாம் அவங்களால அர்த்தம் சொல்ல முடியாது, சரியா? இப்ப அதுல வந்து ஒரு 20 வரி இருக்குதுன்னா அதுல ஒரு 5 வரி 10 வரிக்கு அவங்க வந்து அர்த்தம் சொல்றாங்க. அர்த்தம் சொல்லி இதை வந்து பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இவ்வளவு நாள் இந்த தேடுதல்ல 2022 இருந்து இந்த தீவிரமான தேடுதல்ல இருக்கிறவங்களெல்லாம் மடைமாற்றம் செய்யறதுக்காக அவங்க வெளியிடுறாங்க. அதாவது அந்த சேனல் பேர் வந்து என்னன்னா
சிவே சவுல்னு ஏதோ வருது, சவுல் 1111 வருது சேனல் பேர். சிவயோகி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சிவயோகினி அவங்களே தான். சரியா? சரி சரி. அந்த சிவயோகினி வந்து சைலஜா நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேரு. சரியா? சரி சரி. அந்த பொண்ணு நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காது. சரியா? இது வந்து வேற, அவங்க வந்து ஆழம் தெரியாம வந்து மோதுறாங்க. சரியா? அவங்க கிட்ட வந்து பணம் இருக்குது, அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏஐ மூலியமா வந்து வீடியோங்களை வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து எல்லாரையும் மடைமாற்றம் பண்றதுக்கு அவங்க வந்து இறங்கிட்டாங்க. இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய வந்து பின்விளைவை வந்து ஏற்படுத்தும். சரியா? சரிங்க. அதுக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து எப்படின்னா ஒரு பொண்ணை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஒரு அழகான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து வந்து எல்லாரும் வந்து மயங்கிடுவாங்க, மயங்கி வந்து சரிங்க அவங்க வழிக்கு வந்துருவாங்க அப்படின்ற நோக்கத்துல அவங்க வந்து பண்றாங்க. சரிங்கய்யா. தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். சரிங்கய்யா. விமர்சனம் இல்லைங்க ஐயா. சரி. இது வந்து எச்சரிக்கை பண்றேன் நானு, யாரும் அந்த மாதிரி மயங்கி போயிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்றேன். சரியா? சரிங்கய்யா. சரி. ஓகேவா? அது வந்து எல்லா உண்மை வந்து வெளிப்படும். சரிங்கய்யா. சொல்லுங்க ஐயா. உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேயர்களுக்காக தெரிவித்ததுக்கு மிகுந்த நன்றிகள் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. சரி, அதனா இது மீண்டும் இதுல வந்து கமெண்ட்ஸ் நிறைய வரும். சரிங்களா? வந்தா அது தொடர்பா நீங்க முன்னாடியே சொல்லுங்க. சரிங்கய்யா. முன்னாடியே வந்து சொல்லுங்க, நான் வந்து அந்த டைமை வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஓகே. நம்ம பேசுவோம். சரிங்களா? நன்றி. ஓகே ஐயா. நன்றி ஐயா.